ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव। ओम नमो भगवते रामकृष्णाय 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 ओम नमो भगवते रामकृष्णाय। जय राम कृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூரணமான திருவருளால் ஆதிசங்கரரின் சாதன பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு
புனிதமான ஒரு நூலை படிச்சிட்ருக்கோம். அதில் முதல் ஸ்லோகம், வேதோ நித்யமதீயதாம் தத் உதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாம் அபச்சித்திஹ. காம்யே மதிஸ்திஜ்யதாம் பாபோக பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम्. ஆதிசங்கரர் ஆன்மீக சாதகர்களுக்கு 40 விதமான அடிப்படை உபதேசங்களை கொடுக்கிறார் இந்த சிறிய நூலில். அதில் முதல் ஸ்லோகத்தில் 8 உபதேசங்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் எத்தனை உபதேசம் பார்த்துருக்குறோம்? 7 உபதேசங்கள் பார்த்துருக்குறோம். முதல் உபதேசம் வேதமானது தினந்தோறும் ஓதப்பட வேண்டும். 2வது உபதேசம் வேதத்தில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை முறையாக கடைபிடிக்க வேண்டும். 3வது உபதேசம் செய்யும் செயல்களை பற்றில்லாமல் ஈஸ்வர பூஜையாக செய்ய வேண்டும். அடுத்தது பலனை எதிர்பார்க்காமல் ஆசை வைக்காமல் எல்லா காரியங்களையும் செய்யணும். அடுத்தது பாபோக பரிதூயதா அப்படின்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமநிலையோடு எந்த காரியத்தையும் செய்யணும். ஒருத்தர் நம்மளை பாராட்டுவாங்க அல்லது நம்மளை தூற்றுவாங்க, எதையும் எதிர்பார்க்காம காரியத்தை செய்யணும். அடுத்தது உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நினைக்கணும். இன்பங்கள் அனுபவிக்கும் போது அதனால் வரக்கூடிய துன்பத்தையும் நினைக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது. அதுக்கு அடுத்த உபதேசம் ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் கடைசியாக பார்த்த உபதேசம், ஆத்மேச்சா விவசியதாம். இன்றைக்கு 8வது உபதேசம், நிஜகிருஹாத்து தூர்ணம் வினிர்கம்யதாம். நிஜ கிருஹம் சொந்த வீடு, நிஜ கிருஹாத்து சொந்த வீட்டிலிருந்து, தூர்ணம் விரைவில், மிக விரைவில், அதி விரைவில் அல்லது எவ்வளவு சீக்கிரமாகவோ, விரைவில் அப்படின்னு வச்சுக்குவோம். தூர்ணம் வினிர்கம்யதாம். நிர்கம்யதாம் அப்படின்னா வெளியேற முயற்சி செய்யுங்கள். அதாவது விரைவில் உடல் என்ற சிறையிலிருந்து ஆத்மாவை விடுவிக்க முயற்சி செய்யுங்கள். லிட்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு அர்த்தம். சொல்லிட்டேன்னா அடுத்த வாரம் கிளாஸுக்கு யாரும் வரமாட்டீங்க. சாமி முதலுக்கே மோசம் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கிளாஸுக்கு வரமாட்டீங்க. அதனால் நம்ம லிட்ரல் மீனிங்கை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக எம்ப்ளாய்டு மீனிங்கை எடுத்துக்குவோம். என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதாவது எவ்வளவு சீக்கிரமாக இந்த உடல் என்ற சிறையிலிருந்து ஆத்மாவை விடுவிக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். அதுவும் அதையும் விரைவாக செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ வீட்டை விட்டு விரைவில் வெளியே கிளம்ப வேண்டும். அதுதான் லிட்ரல் மீனிங். இந்த
இந்த சொல்லுக்கு அர்த்தம் வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பணும் அப்படிங்கிறது. ஸோ ஆத்ம சுகம் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின உபதேசத்தில் பார்த்தோம். அதான் ஆத்ம இச்சா, ஆத்மேச்சா விவசியதா. இப்போ ஒவ்வொரு உபதேசமும் இன்னொரு உபதேசத்தோட கனெக்டிவிட்டி இருக்கிறத பார்த்துட்டே வர்றோம். முதல்ல என்ன பண்ணுச்சு, வேதத்தை படிக்கணும். முதல்ல அதான் குருக்கிட்ட போயிட்டு குருவுக்கு பணிவிடை செஞ்சு வேதங்களை உபனிஷதங்களை கற்றுக்கோ, அல்லது நீதி நூல்களை கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது நீதி நூல் சொல்கிறபடி நம்மளோட காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும். அப்புறம் அந்த காரியங்களையும் ஈஸ்வர பூஜையாக, பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும். அப்புறமா பலனில் ஆசை வைக்காமல் செய்யணும், விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யணும். அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களில் இருக்கக்கூடிய துன்பத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் துன்பத்தை பற்றியே சொல்லிட்டு வந்தவர் கடைசியாக இதை விட ஒரு இன்பம் ஒன்று இருக்குது, அதாவது துன்பம் கலக்காத ஒரு இன்பம் இருக்கிறது, அதுக்கு பேர் ஆத்ம சுகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், போன வாரம் பார்த்தோம். ஆத்மேச்சா விவசியதா. இந்த ஆத்மேச்சா விவசியத்தாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமாக முயற்சிகளை பண்ணணும். ஆத்ம சாதகர்கள் சாதனையில் தொய்வு இருக்கக்கூடாது, அப்படி புரிஞ்சுக்கணும். சாதனையில் தொய்வு என்பது இருக்கக்கூடாது. இன்னைக்கு தீபாவளி, இந்த போன வாரம் போல் பொங்கல் வந்துச்சு. முதல் நாள் போகி பண்டிகை, அடுத்த நாள் பொங்கல், அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். சுவாமி 4 நாள் எல்லா பொங்கலுக்கெல்லாம் விடுமுறையெல்லாம் விட்டுருந்தாங்க. நாங்கள் அங்கெல்லாம் போகணும், இங்கே போகணும், அந்த கோயில் போகணும். அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், விடுமுறை விட்டுடலாமா? ஆத்மேச்சாவுக்கு 4 நாள் லீவ் விட்டுலாமா? விடக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்மீக சாதகர்கள் எல்லா நேரமும் எல்லா காலத்துலேயும் 24/7 ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி எல்லா நேரத்துலையும் ஆத்ம சிந்தனையிலேருந்து விலகாமல் இருக்கணும். அதைத்தான் நிஜகிருஹாத்து தூர்ணம்னா எவ்வளவு சீக்கிரமாக வினிர்கம்யத்தா விடுவிக்க முயற்சி பண்ணுங்க. சரி, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் வேதாந்த விசாரம் பண்ணணும். அது என்ன சுவாமி வேதாந்தம்? வேதத்தில் 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று கர்ம காண்டம், இன்னொன்று ஞான காண்டம். கர்ம காண்டம் கோயில் பூஜை, அதற்கான தொடர்புடைய அந்த விரிவான விளக்கத்தை சொல்கிறது, யாகம் யஜ்யம் இதெல்லாம் சொல்கிறது கர்ம காண்டம். ஞான காண்டம் என்ன சொல்ல வருது அப்படின்னா அதனுடைய அதாவது சாராம்சத்தை சொல்ல வருது. அதாவது அதுதான் உபனிஷத்துக்கள்னு பேர். அது என்ன சொல்ல வருது, தத்துவமசி, நீயே அந்த பரம்பொருள் அப்படிங்கிற அந்த உபதேசத்தை சொல்கிறது ஞான காண்டம். அந்த வேதாந்த விசாரத்தை நம்ம செய்யணும் தினசரி நம்ம வாழ்க்கையில். இது வந்து அண்டர் கரண்ட்டாக நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். யாருக்காவது நீங்கள் இப்பொழுது மூச்சு விடுங்கள், இப்பொழுது மூச்சை நிறுத்திடுங்கள்னு யாராவது சொல்லிகிட்டு இருக்காங்களா? நம்ம அறியாமல் 24 மணி நேரமும் தூங்குனாலும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கிறோம். அதுபோல் இந்த ஆத்ம சிந்தனையும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஆத்ம சிந்தனை எல்லா நேரத்துலையும் இருக்கணும். இப்போ அதிகமாக வேலை இருந்துச்சுன்னா, நிறைய பொறுப்புகள் இருந்துச்சுன்னா ஆத்ம சிந்தனை செய்ய முடியாது. இயல்பாக நடக்கிறதா. நிறைய ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஆத்ம சிந்தனை செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய மனசு பெரும்பாலான பகுதி, மனதின் பெரும்பாலான பகுதி அந்த பொறுப்புகளை நினச்சிக்கிட்டே இருக்கும். அதை செஞ்சாமல் விட்டுட்டோமே, அதை செஞ்சுருக்கலாமே, இன்னொருத்தருக்கு இந்த கைடன்ஸ் கொடுத்துருக்கலாமே, அவருக்கு இந்த ஒரு வேலை கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை மனசு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நிறைய பொறுப்புகளை நாமளாக போய் எடுத்துக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம், கற்றுக்க வேண்டியது. நாமளாக போய் புதிய பொறுப்புகளை நாமளாக போய் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. எவ்வளோ தேவையோ அது இருக்கணும், எவ்வளவுக்கு தேவையான வேலைகளை செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் ஆத்ம சிந்தனை செய்கிறதுக்கு உரிய நேரத்தை கொடுக்கணும். அதாவது குவாலிட்டி டைம் அப்படின்னு பேர். குவாலிட்டி டைம் அதுக்கு கொடுத்தே ஆகணும். யாராக இருந்தாலும் சரி அந்த நேரத்தை கொடுக்கணும்.
சரி, நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது. மாணவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், வீட்டு பெண்மணிகளாக இருக்கலாம், அலுவலகத்தில் வேலை செய்யலாம், தோட்டத்தில் வேலை செய்யலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கடமைகள் இருக்குது. சுவாமி, நீங்கள் கிளாஸுக்கு வந்தால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தூர்ணம் வினிர்கம்யதான் சொல்லிட்டீங்க, நாளையிலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நேராக நிமிந்து உட்காந்து 24 மணி நேரமும் தியானமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் வீட்டில் பெரிய கலவரம் வந்துடும். அதனால் பொறுப்பை உணர்ந்து செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் செய்யணும். ஆனால் மனதுக்குள்ளே ஒரு ஓரமாக இந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒருத்தனுக்கு கையில் ஒரு கட்டி வந்துருச்சு. அவன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் மனசில் ஒரு ஓரமாக ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுது? இந்த கட்டியிலேருந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு கட்டி இருக்குது, ஒரு புண்ணு இருக்குது, அதுலேருந்து வலி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால என்னாச்சு? எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட மனசில் ஒரு பகுதி, ஒரு ஓரமாக ஒரு பர்சன்டேஜ் அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி எல்லா காரியங்களையும் செய்கிறதுக்கு இடையிலையும் பகவத் சிந்தனை, வேதாந்த விசாரம் என்பதற்கு உரிய நேரத்தை கொடுக்கணும். அதாவது ரெஸ்பான்சிபிள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிளை சரியாக செய்யணும். அதே நேரத்தில் தூக்கி போட்டுட்டு உடனே அதுக்காக சோம்பேறித்தனமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துடவும் கூடாது. தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அடுத்தது, அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குதுன்னா அதுக்கான சரியான நபரை கண்டுபிடிக்கணும். சில வேலைகள் நம்ம செஞ்சிட்ருப்போம், இப்படியே நம்ம காலம் பூரா செய்துட்டு இருக்க முடியாது. நமக்கு அடுத்து அந்த வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம இருக்கும் பொழுதே அடுத்தவரை தயார் செய்ய வேண்டும். வீட்டு காரியமாக இருந்தாலும் சரி, அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த ரெஸ்பான்சிபிள் நமக்கு இருக்கிறதோ அடுத்தவரை நாம் தயார் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அவர்களுக்கு உரிய நேரம் கொடுத்து, உரிய அந்த டைம் கொடுத்து, அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்து, கூடவே இருந்து கைட் பண்ணி அவர்களை சரியான நபரை நம்ம தயார் பண்ண வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? திட்டமிடல் என்பது வேண்டும். வாழ்க்கையில் திட்டமிடுதல் என்பது வேணும். இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனே திட்டமிடுகிறீர்கள். இன்றைக்கு காலையில் என்ன சமைக்கணும், மத்தியானம் என்ன சமைக்கணும், இரவு என்ன செய்யணும், யார் வர்றாங்க, எவ்வளோ செய்யணும், எல்லாமே திட்டமிடுகிறோம். அதுபோல் இந்த ஆன்மீக சாதனை செய்வதற்கும் பொறுப்புகளிலிருந்து இயல்பாக விடுபடுவதற்கும் திட்டமிடுதல் என்பது அவசியமானது. திட்டமிடுதல் வேண்டும், சரியான நபரை கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களுக்கு முறைப்படி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் பாரம்பரியமான நமக்கு நடைமுறை, நம்முடைய பாரதிய கல்ச்சர். நான் மட்டும் நல்லா செய்கிறேன், அப்புறம் எனக்கப்புறம் எப்படியோ போகட்டுன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து அந்த காரியங்களை நடந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் உரிய நபரை கண்டுபிடித்து அவர்களுக்கு பொறுப்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி முறையாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு போனோம்னா நிம்மதியாக வேதாந்த விசாரம் செய்யலாம். அப்படி சொல்லி கொடுக்காமல் நம்ம பொறுப்புகள்லேருந்து நம்ம விலகி போயிருந்தோம்னா எந்த விசாரமும் செய்ய முடியாது. ஏன்னா மனசெல்லாம் எங்கே இருக்கும்? என்ன வேலை பண்ணிட்டு இருந்தோமோ அங்கேயே உட்காந்துருக்கோம். அப்படி இருக்க வேண்டாம். முறைப்படி எல்லாத்தையும் முறைப்படி வெளியில் போகணும். அதுதான் ஒரு மந்திரம் இருக்குது, மிருத்யுஞ்சய மந்திரம்னு பேர். ஓம், நல்லா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருக்கமிவ பந்தனாத் மிருத்யோரு முக்ஷீய மா அமிர்தாத்து அப்படின்னு. அதாவது ஒரு வெள்ளரி செடியில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளரி பூ விழுகும், அதுக்கப்புறமா பிஞ்சு வரும், காய் வரும், கனி ஆகும். வெள்ளரி பழம் பழுத்ததுக்கப்புறமா யாரும் போய் அதை கட் பண்ணி தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தம் இல்லாமல் அந்த செடிக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தானே விலகி கொள்ளும் அந்த வெள்ளரி பழம். அதுபோல் இந்த உடலை விட்டு நம்ம போகும் பொழுது இயல்பாக போகணும். மகான்களுடைய வாழ்க்கை படித்து பாருங்கள். எனக்கு எவ்வளவெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெரியவங்களோட வாழ்க்கை நானும் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ டைரக்ட் டிசைபிளாக
இருக்கட்டும், ஸ்ரீராமகிருஷ்ணருடைய டிசைபிளாக இருக்கட்டும், சாரதாம்மாவோட டிசைபிள்ஸ், எத்தனை மகான்களை பற்றி நம்ம கேட்குறோம். அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி நம்ம வாழ்ந்துருக்குறாங்க, அவங்க வாழ்க்கையை விட்டு இந்த பூலோகத்தை விட்டு போகும் பொழுது எப்படி அமைதியாக போகிறாங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது இதுபோல் இந்த பூமியை விட்டு நம்ம ஒரு நாளைக்கு வெளியில் போகும் பொழுது அந்த வெள்ளரி பழம் மாதிரி இந்த பூமிக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை வெளியில் போகணும். அந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும், நல்லா திறமையாக செய்யணும், நல்லா மேம்பாட்டோடு செய்யணும், பொறுப்புகளை உணர்ந்து செய்யணும், உரியவரை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு பொறுப்புகளை சொல்லி கொடுத்துட்டு நிம்மதியாக சாந்தமாக வெளியில் போகணும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய நம்முடைய மடத்தினுடைய சங்க குரு சுவாமி ஸ்ரீமத் சுவாமி வீரேஸ்வரானந்தஜி மகாராஜ்னு பேர். அவரை பிரபு மகாராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மடத்தில் ரொம்ப வருஷமாக பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவர் இருக்கும் பொழுது கடைசி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு டாக்டர் வருவார், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு போவார், இதெல்லாம் மருந்தெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவார். சாயந்தரம் இன்னொரு டாக்டர் வருவார், அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ஒரு விதமான மருந்துகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவார். எப்படி டாக்டருங்க வர்றதும் செக் பண்ணுறதும் போகிறதுமா பெரிய இருந்துக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தா அவர் சங்க குரு, ஒரு ஆத்ம ஞானி, அவர் பகவானை உணர்ந்தவர்கள், பகவானுடைய திருவடியிலே எப்போதும் இருப்பவர்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக எல்லாரும் போல் ஹாஸ்பிட்டல் போவாங்க வருவாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம். கடைசி நாள், அவருடைய வாழ்க்கை கடைசி நாள், வழக்கமாக பிரசிடென்ட் மகாராஜுடைய பிரணாமம் இருக்கும். அதாவது மகாராஜா போய் எல்லோரும் தினசரி பக்தர்களும் சரி, மடத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளும் சரி ஒரு நேரம் வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க. அன்றைக்கு என்னாச்சு, அது எப்போதும் ஒரு மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் இருக்கும். அன்றைக்கு என்ன ஆச்சு, காலையிலே எல்லாரையும் கூப்பிட சொல்லிட்டார். மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை, எதுக்காக திடீர்னு மாற்றுறாரு. அதுவும் முன்னாடி இந்த டைம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அவருடைய டூர் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா, எல்லாம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இப்போது நீங்கள் பார்க்கலாம், பிரசிடென்ட் மகாராஜ், வைஸ் பிரசிடென்ட் மகாராஜுடைய அவருடைய டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்துடும். அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ திடீர்னு அன்னைக்கு காலையில் கூப்பிட்டு இன்றைக்கி காலையில் எல்லாரையும் வர சொல்லு அப்படிங்கிறார். எல்லோரும் போகிறாங்க. காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே அர்க்கியமெல்லாம் கொடுத்துட்டு, சாரதம்மா கோயிலுக்கு போயிட்டு அங்கே அர்க்கியமெல்லாம் கொடுத்துட்டு, சுவாமிஜி டெம்பிள்லாம் பார்த்துட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அறைக்கு வர்றார். பக்தர்கள் வர்றாங்க, துறவி சீடர்கள் வர்றாங்க, எல்லோரும் வர்றாங்க. எல்லாருக்கும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக எல்லாரையும் ஆனந்தமாக பார்த்துட்ருக்கிறார். அறைக்குள்ளே போனார். போய் ஒரு 10 நிமிஷத்தில் செய்தி வருது, அவர் மகாசமாதி அடைந்து விட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அமைதியாக உலகத்தை விட்டு போகிறார். இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். எவ்வளவு அவருடைய வாழ்க்கையில் படித்து பாருங்கள், எவ்வளவு சிரமங்களை அனுபவிச்சிருப்பார், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார். இருந்தும் அவர் கடைசி காலம் எப்படி இருக்குது, அமைதியாக அந்த வாழ்க்கையிலேருந்து விடுபடுகிறார். போகும்பொழுது எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வாழ்க்கையும் இந்த பூமியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். பூமி தான் நமக்கு சோறு போடுது, பூமியிலேருந்து நமக்கு தேவையான அத்தனை பொருள்களை எடுத்துக்கிறோம். போகும்பொழுது இந்த பூமி தாய்க்கு நன்றியோடு விலகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்ல வரும் இந்த ஸ்லோகம் அப்படின்னா, மொத்தம் 4 விதமான ஆசிரமங்கள்: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த முதல் ஸ்லோகத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அதுக்கு உண்டான கடமைகளை சொல்லிச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. எண்ட் ஆஃப் த ஸ்லோகத்தில் கடைசி உபதேசம் என்னவா இருக்குது, 3rd ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 3வது ஆசிரமம் என்னது, வானப்பிரஸ்தம். முதல் 25 வருஷங்கள் பிரம்மச்சரியம், அதாவது கல்வி பயிலக்கூடிய நிலை. 2வது 25 வருஷங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கணவன் மனைவியாக இருந்து குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை நல்ல முறையில் படிக்க வச்சு ஆளாக்கி அவர்கள் ஒரு பொறுப்புக்கு வருகிறார்கள். 50வது வயதில் வருவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், சாவியை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். என்ன பண்ணணும், அடுத்த பொறுப்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு முறையாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு
அடுத்த ஆசிரமத்துக்கு போக தயாராக இருக்கணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. அதனால தான் அப்படி போட்டிருக்காரு சங்கராச்சாரியார். அந்த காலத்தில் அந்த 3rd ஆசிரமத்துக்கு போகும் பொழுது வீட்டை விட்டு வெளியேறி எங்காவது போய் காட்டிலையோ இருந்து தவம் இருந்து என்ன பண்ணுவாங்க, முறையாக நாம ஜபம் சொல்கிறது, வேதாந்த விசாரம் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. இன்றைய நடைமுறையில் அப்படி சாத்தியமாக எல்லாருக்கும் இருக்காது. வாய்ப்பு இருக்கிறவங்க போகலாம், எல்லாருக்கும் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், வீட்டில் இருந்தபடியே எல்லா காரியத்தையும் அவங்க மற்றவங்க செய்யட்டும், அமைதியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்து தேவைப்பட்டால் என்ன பண்ணணும், கைடன்ஸ் கொடுக்கணும். இலவசமாக உபதேசம் பண்ணக்கூடாது. வீடுகளில் பல நேரங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம், இலவசமாக எதையாவது நம்ம போய் நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும் பொழுது தான் அவர்களுக்கு அது ஒரு சுமையாக போகிறது. அவர்கள் கேட்டால் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லைன்னா அமைதியாக இருக்கலாம். அவர்கள் கேட்கும் பொழுது சொல்லிக் கொடுக்கணும், அமைதியாக நம்ம இருந்து வேதாந்த விசாரம் செய்யணும் அப்படின்னு நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறார். எவ்வளோ அழகாக இருக்குது, படிக்கிறதுக்கு ஆனந்தமாக இருக்குது இந்த ஒரு டெக்ஸ்ட் படிக்கும் பொழுது. வேதம் சொல்லுது, ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகேன ஏகே அமிர்தத்துவம் மானசுஹு. என்ன சொல்லுது அப்படின்னா, கர்மத்தினால் அல்ல, வேலை செஞ்சுக்கிட்டா இருந்தாலும் கர்மத்தில். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் கர்மம் செய்ய வேண்டாம், கர்ம யோகமாக செய்ய. அதனால தான் பகவத்கீதை கர்மத்தை கர்ம யோகமாக செய்ய சொல்லுது. அப்போ கர்மத்தினால் அல்ல. அடுத்தது குழந்தைகளை பெற்றுக்கொள்வதால் மட்டும் அல்ல. அப்புறம் என்னது, செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுனாலையும் இல்லை. எதனால் வருது அமைதி கிடைக்குது, நிலையான அமைதி? தியாகத்தினால். எப்போ நம்ம நம்முடைய தேவைகளை குறைத்து கொள்கிறோமோ அப்போது தான் அமைதி என்பது வரும். அப்படி புரிஞ்சுக்கணும். தியாகம் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியேறு அப்படின்னா, சுவாமி என்ன எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியேற சன்னியாசம் போக சொல்கிறீங்களா அப்படின்னா, ஒரு நாளும் அப்படி நம்ம சமுதாயத்தில் நம்முடைய லிட்ரேச்சர் நெஞ்சரி நம்முடைய மகான்களை ஒரு நாளும் அப்படி சொல்லலை, அப்படி நடக்கவும் நடக்காது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருக்கணும், எல்லா காரியத்தையும் செய்யணும், பற்றில்லாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும். நிஜ கிரகாத்து தூர்ணம் பெனிர் கம்யதா. குவாலிட்டி டைம் கொடுத்து வேதாந்த விசாரம் பண்ணணும். என்ன விசாரம் பண்ணணும்? ஹூ ஆம் ஐ, நான் யார்? ரமண மகரிஷி அவருடைய பிரதானமான ஒரு உபதேசம் அவர்கிட்ட வந்தது இந்த ஹூ ஆம் ஐ. ஒரு முறை ஒரு பக்தர் போயிருந்தார் ரமண மகரிஷி பார்க்குறதுக்கு. போயிட்டு அவர்கிட்ட உபதேசம் கேட்டார். மகரிஷி எப்போதும் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். அவருடைய சாநித்தியத்தில் உட்கார்ந்துருந்தால் போதும், நம்முடைய கேள்விகள் என்னென்ன மனசில் என்ன இருக்கோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் மௌனமாக இருந்தே எல்லா பதிலும் சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய மகான்கிட்ட இவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்குறாரு. சுவாமி, எனக்கு எப்போ மன அமைதி கிடைக்கும், எனக்கு எப்போ சாந்தி கிடைக்கும், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ பகவான் சொல்கிறார், நான் செத்த பிறகு வா. போனவருக்கு சந்தேகம், இவர் என்ன இப்படி உபதேசம் கொடுக்குறாரு, இவர் செத்து போயிட்டார்னா நான் யார்கிட்ட போய் கேட்குறது, இவர் எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லுவாருன்ட்டு வந்தால் நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொன்னால், இவர் செத்து போயிட்டார்னா யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு. அப்படி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அப்படின்னு உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ, அகங்காரம், அது செத்த பிறகு வா. உனக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் இருக்கிறது இல்லையா, அது அதுதான் சாகணும். அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ சாகணும். அந்த ஈகோ செத்த பிறகு வா. அது ஈகோ போச்சுன்னா தான் ஆத்ம விசாரமே நம்ம செய்ய முடியும். அது இருக்கிற வரைக்கும் ஆத்ம விசாரம் செய்ய முடியாது. இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு நாடகம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஒரு டீம் போய் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க, நாடகத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு டீம் என்ன பண்ணுவாங்க, வெளியில் மேக்கப்லாம் போட்டுட்டு தயாராக காத்துட்ருப்பாங்க. எப்போ அது முடியும் மேலே ஏறுவாங்க. அது வரைக்கும் அவங்க வெளியில் தான் நிற்பாங்க. அது மாதிரி நமக்கு நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக எராஸ் ஆகும் பொழுது தான், தீர்ந்து போகும் பொழுது தான் நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளே வரும். அப்போ
மன தூய்மை ரொம்ப முக்கியமானது. மன தூய்மைக்கு கர்மத்தை கர்மயோகமாக செய்ய சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேதாந்த விசாரம் அப்படின்னா அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கிளாஸ் வைக்கிறோம், கொஞ்சம் நேரத்தில் வாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே கிளாஸ் இந்த வேதாந்த விசாரத்தை வைக்கிறோம். அப்படி என்ன பண்ணணும், 5:30 மணிக்கு கிளாஸ் அப்படின்னா 5:15 வந்துடணும். 5 மணிக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவங்க என்ன பண்ணணும், 4:50 இங்கே வந்துடணும். அப்போ இதுதான். இப்படியாவது கொஞ்சம் 1 மணி நேரத்தை தியாகம் பண்ணணும். வாரத்தில் 1 மணி நேரத்தை சந்நியாசம் பண்ணணும். 1 மணி நேரத்தை நம்முடைய மற்ற எல்லா ஆக்டிவிட்டியும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேதாந்த விசாரத்துக்கு அட்லீஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 1 மணி நேரத்துலேருந்து ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ வேதாந்த விசாரம் அவசியம் செய்யணும். ஒருத்தர் என்ன பண்ணார், திடீர்னு என்ன ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. வீட்டெல்லாம் விட்டுட்டு அவர் இந்த சாஸ்திரம் படிச்சிருப்பாராட்டுருக்கு. நிஜகிரகாத்து தூர்ணம் வினிர்கம்யதா அப்படின்னு படித்தார். படித்தவொடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, இதை சாஸ்திரம் என்ன சொல்லுது, வீட்டை விட்டு போக சொல்லுது. என்ன பண்ணார், மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இப்போ என்ன பண்ணார், சொல்லிவிட்டு நான் காசிக்கு போகிறேன். எங்கே போகிறேன், காசிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். காசிக்கு போயிட்டார். காசிக்கு போய் என்ன செய்யணும், வேகமாக காசிக்கு போயிட்டார். காசிக்கு போய் என்ன பண்ணணும், பகவான் நாமத்தை சொல்லணும், இறை சிந்தனையில் இருக்கணும், தியானம் பண்ணணும், விஸ்வநாதருக்கு போய் பூஜை பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். ஆனால் அங்கே போய் இருக்கார், உடம்பு மட்டும் அங்கே இருக்குது, மனசெல்லாம் எங்கே இருக்குது, வீட்டில் தான் இருக்குது. அந்த பையன் ஸ்கூலுக்கு போனான்னு தெரியலையே, சொன்ன பேச்சு கேட்குறாங்களான்னு தெரியலையே, என்னாச்சு, மனசெல்லாம் வீட்டில் இருக்குது. உடனே என்ன பண்ணுறார், தியானமும் பண்ண முடியலை, இறைநாமத்தை சொல்ல முடியலை. அப்படி யோசிச்சுட்டே இருக்கார். வீட்டுக்கு பணம் அனுப்பணுமே, வேலை தேடி போனார். என்ன பண்ணார், காசியில் போய் வேலை தேடுறார். கம்பெனியாக ஏறி ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டார். வேலை கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு கடிதம் எழுதினார். நான் யாரும் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் காசியில் சந்தோஷமாக இருக்கேன், வேலை கிடச்சிருச்சு, நல்ல வேலையில் இருக்கேன், விரைவில் வீட்டுக்கு வருவேன். அப்போ புரியணும், காசிக்கு எதுக்கு போகணுங்கிறதும் தெரியலை, காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணுங்கிறதும் தெரியலை, காசியில் போய் இருந்ததுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறதும் தெரியலை. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இது காசின்னு நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது போல் நீங்கள் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு நம்ம ஆக்டிவிட்டியில் நம்முடைய கடமைகள்லேருந்து திடீர்னு விலகி போகும் பொழுது அப்படி போகக்கூடாது, முறையாக வெளியில் போகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் நம்முடைய ஹிந்து சாஸ்திரப்படி பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், 4வது ஆசிரமம் சந்நியாசம், முறையாக பக்குவமாக என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் இந்த 3வது ஆசிரமம் முடியும் பொழுது 75-80 வயசு ஆகும் பொழுது என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட் சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் போவாங்க. எதுக்கு, சந்நியாசத்துக்காக போவாங்க. அப்படி போகும் பொழுது வீட்டில் இருப்பவர்கள் என்ன சொல்லக்கூடாது, நோ சொல்லக்கூடாது. அது தர்மம். முறைப்படி அவர் வீட்டை விட்டு வெளியில் போகிறார். போகும் பொழுது வீட்டில் இருப்பவர்கள் அந்த நேரத்தில் அவருக்கு தடை போடக்கூடாது. அவர் அமைதியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அவர் முறையாக வீட்டை விட்டு வெளியில் போகிறார். இது முறைப்படி சாஸ்திரம் அனுமதிக்குது. அந்த 3rd ஸ்டேஜ் முடியும் பொழுது அடுத்த ஸ்டேஜுக்கு சந்நியாசத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குது. ஸோ முறைப்படி சந்நியாசம் எடுக்கிறது, அல்லது இப்போ இருக்கிற மாதிரி விவேகானந்தர், புத்தர்லாம் வந்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து மற்ற 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக 4th ஆசிரமத்துக்கு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாருக்கு தகுதியோ அவர்கள் அதுக்கு போகலாம். சந்நியாசம் அப்படிங்கிறது யாருக்கு தகுதியோ எப்போ அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமோ அப்போது அது நடக்க வேண்டும். என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணி எதையும் செய்யக்கூடாது.
ஸ்ரீராமகிருஷ்ணர் அமுதமொழிகளில் இது இருக்குது, படித்து பாருங்கள். ஒரு முறை ஒரு பக்தர், இல்லற பக்தர் தட்சிணேஸ்வரத்துக்கு வந்தார். வந்து அங்கே தங்கி இருக்கிறார். வீட்டில் அவருக்கு மனைவியில் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, பொறுப்புகளாக இருக்குது. திடீர்னு வீட்டிலேருந்து வைராக்கியம் வந்துருச்சு. நிஜ கிரகாத்து தூர்ணம் வினிர்கம்யத்தான், வைராக்கியம் வந்துருச்சு. வந்துட்டார் தட்சிணேஸ்வரத்துக்கு, தங்கி இருக்கிறார். ராமகிருஷ்ணர் பார்த்தார், இவன் வந்தானே 2 நாள் ஆச்சுன்னு வீட்டுக்கு போகாமல் உட்காந்துருக்கிறான். வந்தால் என்ன பண்ணுவாங்க, தரிசனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மேபி 1 நாள் தங்கலாம், 2 நாள் தங்கலாம். 1 வாரம் ஆச்சுன்னு உட்காந்துருக்கிறானே. ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், நீ வீட்டுக்கு போகலையா? இல்லை சுவாமி, நான் வீட்டுக்கு போகலை, நான் இப்படியே இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னார். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் இருக்குது, ரெக்கார்டட். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துருச்சு. உனக்கு வீட்டில் பொறுப்புகள்லாம் இருக்குது, மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஊராரா சாப்பாடு போடுவாங்க. உன் கடமையை உதறிட்டு நீங்கள் இருக்கிறது முறையில்லை. சரியான நேரத்தில் சரியான உபதேசம் கொடுக்குறார். நீ முறைப்படி எல்லா கடமைகளையும் செய்துட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டியா, அப்புறமா தான் வெளியே வரணும். இப்படி சோம்பேறித்தனமாக அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல அறிவுரை கொடுத்துட்டு அவர் உடனடியாக வீட்டுக்கு அனுப்புகிறார். வேறொரு அக்கேஷனில் சாரதாமாட்ட ஒரு பக்தர் போகிறார். போயிட்டு நமஸ்காரம் பண்ணுறதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அம்மா சொல்கிறாங்க, நீ உடனடியாக வேலூர் மடத்துக்கு போ, அங்கே சுவாமி பிரம்மானந்தர் இருக்கிறார், உடனடியாக என்னைக்கே சந்நியாசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒருத்தரை ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு கட்டாயமாக அனுப்பி வைக்கிறார். இன்னொருத்தரை சாரதா அம்மா இன்றைக்கே நீ போய் சந்நியாசம் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், அவர் நிறைவு செய்து விட்டார், அதிலிருந்து கம்ப்ளீட்டாக நிறைவு செஞ்சிருக்கார், தகுதியாக இருக்கிறார். அந்த ஆத்ம சிந்தனை பண்ணுறதுக்கு சில தகுதிகளை நாம் வளர்த்துக்கணும். ஸோ பக்குவம் இல்லாமல் அந்த பொறுப்புகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவினும் நன்று எந்தாய் பராபரமே அப்படின்னு தாயுமானவர் சொல்லியிருக்கார். அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவினும் நன்று எந்தாய் பராபரமே. என்ன செய்யணும், எதை துறக்கணும்னு சொல்கிறார் தாயுமானவர், அந்த கரணம் அடங்கணும். அந்த கரணங்கள் நமக்குள்ள மனசு, சித்தம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதுதான் மற்ற வெளியே அந்த போட்டக்கூடிய அந்த மற்ற ட்ரெஸ்ஸு கலர் போடுற கூட இது ரொம்ப முக்கியமான துறவு அப்படிங்கிறத மகான்களில் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது நிஜ கிரகாத் அப்படின்னா 3rd ஆசிரமானு புரிஞ்சுக்கணும். வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போவதற்கு நாம் தயாராக இருக்கணும். யார் எந்த நிலையில் இருக்கிறோமோ அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ மாணவனுக்கு இது பொருந்தாது. மாணவர்களுக்கு என்ன செய்யணும், பிரம்மச்சரிய கடமைகளை செய்யணும், குருவுக்கு சேவை பண்ணணும், அந்த சாஸ்திரம் படிக்கணும், இதெல்லாம் மாணவர்கள் செய்ய வேண்டியது. இப்போ யார் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்களோ என்ன பண்ணணும், 3rd ஆசிரமம் அதாவது வானப்பிரச ஆசிரமத்துக்கு நம்ம தயாராகணும். சுவாமி விவேகானந்தருடைய சந்நியாசி கீதம்னு ஒன்று இருக்குது. அப்போ எப்போவாது சுவாமி விவேகானந்தருடைய ஜெயந்தி அன்னைக்கு பாடுவாங்க. இங்கே எப்போவாது அக்கேஷனலாக எங்கள் மடத்தில் பாடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சந்நியாசி கீதம். 16 ஸ்டான்ஸா 16 பேரா இருக்கும். அதில் ஒரு பேரா, வீடு உனக்கு எல்லை நண்பா, எந்த வீடுனை தாங்கிடும், வானமே கூரையாகும் கோரை புல்லே மெத்தையாம், நன்று தீதன ருசித்திடாமல் கிடைத்த உணவை உண்டிடு, தன்னை தானே அறியும் ஆத்மனை அன்னபானம் என் செய்யும், உருண்டு ஓடும் தூய நதி போல் திரண்டு விடுதலை பெற்றிடு, வெற்றி நமதே என்று எங்கும் முழங்கு சந்நியாசி. ஓம் தத்சத். ஓம்
இந்த வரிகளை கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், எவ்வளவு அழகாக, எவ்வளவு நமக்கு புரிகிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு. வீடு உனக்கு இல்லை நண்பா நிஜகிருகாத்து. வீடு உனக்கு இல்லை நண்பா, எந்த வீடு உன்னை தாங்கிடும். சொத்துக்களை சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பாட்டினுடைய பொருளை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் தேவை தான், எல்லாத்தையும் வச்சுருக்கணும். ஆனால் எவ்வளவு தேவை, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வானமே உன் கூரையாகும், கூரைப்புள்ளே மெத்தையாகும். அது அந்த யார் இந்த சன்னியாச நிலைக்கு போகிறாங்களோ அவர்களுக்கு என்ன இருக்குது, அது வானம்தான் கூரையாக இருக்கிறது. அப்புறம் கட்டுப்பாடாக இருக்கணும். பர்டிகுலராக நாக்கு கட்டுப்பாடு, பேச்சிலையும் இருக்கணும், உணவுலையும் கட்டுப்பாடு இருக்கணும். இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அப்புறம் தன்னைத்தானே அறியும் ஆத்மனை அன்னபானம் என் செய்யும். ஆத்மாவை தன்னைத்தானே அறியக்கூடியது, வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் அதை பாதிக்கக்கூடாது. நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுது நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் நம்முடைய தியானத்தை பாதிக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும், தினசரி காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குவதற்கு வரைக்கும் எப்படி நம்முடைய ஆக்டிவிட்டி இருக்குது, எல்லாரும் கூட சிடுன்னு விழுந்து, எரிஞ்சு விழுந்து, மற்றவங்களோட கஷ்டப்படுத்தி, கோபப்பட்டு இந்த நாள் முழுவதும் நம்ம வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா சாயந்தரம் மெடிடேஷன் பண்ண உட்காந்தா என்ன வரும்? காலையிலேருந்து என்ன ட்ராமா நடந்துச்சோ அதுதான் வரும். காலையிலேருந்து நம்ம வாழ்க்கை எப்படி நடந்துச்சோ அதுதான் வரும். அப்போ எப்படி இருக்கணும், நம்மளோட டீலிங் எல்லாம் எப்படி இருக்கணும், மற்றவங்களோட பழகிற முறை எப்படி இருக்கணும், இது எல்லாமே அக்கௌண்டபிள். அது ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்கிறார், உருண்டு ஓடும் தூய நதி போல திரண்டு விடுதலை பெற்றிடு. நதியுடைய அந்த தண்ணீர் போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நதியில் சுத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த கசடுகள்லாம் போயிட்டே இருக்கும், புதிய தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி எங்கேயும் ஸ்டாக்னண்ட் ஆகிருந்துடக்கூடாது. பேரு, புகழ், பணம், பதவி, எத்தனையோ விஷயங்கள் இந்த நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் குட் பை சொல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஆன்மீக சாதகர்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தகுதி. எந்த ரூபத்தில் நம்ம முன்னாடி நின்னாலும் அதற்கு குட் பை சொல்லணும், சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் சன்னியாசி கீதத்தில் சொல்கிறார். சாமி இது சன்னியாசிகளுக்கு தானே அப்படின்னா அந்த அட்லீஸ்ட் அதோடைய பொருளை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நிச்சயமாக அது நமக்கு உதவியாக இருக்கும். ஒரு கதை சொல்கிறேன். ரொம்ப நிறைய இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப வீடு உனக்கு இல்லை நண்பன்னா பல பேருக்கு என்னாச்சு, சாமி நம்மளை ரொம்ப மிரட்டார் அப்படின்னு. ஒரு கதை சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார், நம்பிக்கை உன் மீது நம்பிக்கை இறைவனிடத்தில் நம்பிக்கை. யாருக்கு தன்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்தான் இறைவன் மீது நம்பிக்கை செலுத்த முடியும். அப்படி புரிஞ்சுக்கணும். யாருக்கு தன்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர் மட்டுமே இறைவனை நம்ப முடியும், இறைவன் மீது பக்தி செலுத்த முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தரை கேட்டோம்னா நம்ம கையில் என்னங்க இருக்குது, எல்லாம் பகவான் செயல் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு குரூப். எங்கள் கையில் எதுவும் கிடையாது, எல்லாம் பகவான் செயல் அப்படின்னு ஒரு குரூப். இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை பகவான் எல்லாருக்கும் புத்தியும் கொடுத்துருக்கார், சொந்த காலில் நிற்கணும், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், இப்படி சொல்கிறவங்க கூட இருக்கான். 2 குரூப் இருக்குது. இப்போ நமக்கு வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நம்ம கையில் இருக்கா, விதியோட கையில் இருக்கா அப்படின்னு நாமளே கேட்கணும். நம்முடைய விதியை படைச்சது நாம தான் விவேகானந்தர் சொல்கிறார். நம்முடைய விதியை படைச்சது நாம தான், வேறு யாரோ நமக்காக செய்திடலை, நாம தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கேருந்து நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. பிருந்தாவனத்துக்கு போகணும் கண்ணு மூடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தால் பிருந்தாவனத்துக்கு போயிடுவோமா? போக முடியாது. முதல்ல திட்டம் வந்துருச்சு, பிருந்தாவனத்துக்கு போகணும் திட்டம் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அதுக்குரிய பொருளை சேர்க்கணும்.
பஸ்ஸில் போகலாம், ரயிலில் போகலாம், விமானத்தில் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அதற்குரிய பொருளை சேர்க்கணும். அப்புறமா என்ன பண்ணணும்? இப்போ ரயிலில் போகிறதும் முடிவாயிடுச்சு. வீட்டிலே உட்காந்துருந்தா போக முடியுமா? டிக்கெட்டு வாங்கணும், டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகணும். இப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குது, கன்ஃபார்ம் ஆகணும். எல்லாம் ஆயிடுச்சு. வீட்டிலே இருந்தால் சரியாகுமா? அந்த ரயில் எங்கே வருது, எந்த ஸ்டேஷன்லேருந்து புறப்படுதோ அங்கே என்ன பண்ணணும்? அங்கே நாம் தான் போகணும். ரயில் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்க நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போகிறீங்களா வாங்கன்னு சொல்லி நம்ம வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகாது. என்ன பண்ணணும்? நாம் அந்த ஸ்டேஷனுக்கு போகணும். எப்படி போகணும்? நேரத்தில் போய் சேரணும், உரிய நேரத்தில் போகணும். 5 நிமிஷம் முன்னாடி போய் நிற்கணும். நேரத்தின் அருமையை யார்கிட்ட கேட்கலாம் தெரியுமா? இந்த 1 நிமிஷத்தில் ஃப்ளைட்டை தவற விடுறாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். இந்த 1 நிமிஷம் லேட்டாக போய் அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தவங்களுக்கு தெரியும் அதோட நேரத்தினுடைய அருமை தெரியும். அப்போ உரிய நேரத்தில் நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு போகணும். ரயில் வந்து நிற்கும். ஸ்டேஷன்லேயே போய் உட்காந்து சேர்லேயே உட்காந்துருந்தா பிருந்தாவனத்துக்கு போயிடுமா? வண்டியில் ஏறி நாம் தான் வண்டியில் ஏறி உட்காரணும். வண்டியில் ஏறி உட்காரணும். இவ்வளவு முயற்சி நம்ம செய்யணும். செய்தால் அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம்னா அந்த ரயில் என்ன பண்ணணும்? நம்மளை கொண்டு போய் பிருந்தாவனத்தில் இறக்கி விட்டுடும். அப்போ என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். அதான் சொல்கிறார் விவேகானந்தர், முயற்சி மூலம் ஆத்மனை அடையணும் அப்படிங்கிறாரு. முயற்சி செய்யணும். எங்கே முயற்சி இருக்கிறதோ அங்கே தான் இறைவனுடைய அருள் இருக்கும். இப்போ முயற்சி பண்ணணும். ஒரு பையன் இருக்கிறான், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறான், பரீட்சைக்கே போகலைன்னு வச்சுக்கங்களேன், அவன் எப்படி பாஸ் பண்ணுவான்? ஸ்கூலுக்கும் போகலை, படிக்கவும் இல்லை, ஸ்கூல் எக்ஸாமும் எழுதலை, அவன் எப்படி பாஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? எக்ஸாம் நிச்சயமாக அவர் எழுதியிருக்க வேண்டும். அதுபோல் முயற்சி செஞ்சுருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். ஒரு காரியத்தை பிளான் பண்ணணும், அதுக்குரிய முயற்சிகள்லாம் செய்யணும். அப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது எல்லாம் நடக்கும். ஒருத்தர் என்ன பண்ணார்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனார், டிக்கெட் வாங்கினார். எங்கே போகிறதுக்கு? மதுரை போகிறதுக்கு டிக்கெட் வாங்கினார். டிக்கெட் வாங்கிட்டு ஸ்டேஷனில் போய் ரயில் ஏறி உட்காந்துட்டார். அவருக்கு ட்ரெயினில் அப்பர் பெர்த்து கிடச்சிருச்சு. மேலே போய் உட்காரணும். மேலே ஏறி படுத்துட்டார். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மதுரைக்கு முதல் முறையாக போகிறாரு. மதுரை எப்போ வரும், எப்படி இறங்குறது? கீழே உட்காந்தாலாவது பார்த்துக்கிட்டே போகலாம், இப்போ மேலே வேறு இருக்கிறாரு. ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பார்க்குறாரு, பக்கத்தில் இருந்த அந்த கூட இந்த பையன்கிட்ட சொல்கிறார், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதை தாண்டி எங்கேயோ போகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? எனக்கு மதுரை ஸ்டேஷன் வந்த உடனே என்ன பண்ணணும்? கொஞ்சம் எழுப்பி விட்டுருங்க, நான் தூங்கிட்டாலும் என்னை எழுப்பி விட்டுடுங்க. சரி தூங்கு அப்படிங்கிறார். கொஞ்சம் நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. மறுபடியும் எழுந்துக்கிட்டார். இல்லை, இந்த மதுரை ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா நான் தூங்கிட்டாலும் எழுப்பி விட்டுடுங்க, நான் எழுந்து காட்டாலும் என்னை பிடிச்சி வெளியில தள்ளிடுங்க. என்ன பண்ணணும்? நான் எழுந்து காட்டாலும் பிடிச்சி வெளியில் தள்ளிடுங்க. சரிப்பா, அவனை எழுப்பி விட்டுறேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கார். ரயில் போயிட்டே இருக்குது. என்னாச்சு? அந்த ரயில் திருநெல்வேலி போய் சேர்ந்துருச்சு. அவர் திருநெல்வேலியில் இறங்குறவர். யார்? சக பயணியாக இருந்தார். அவர் திருநெல்வேலி போகிறவர். திருநெல்வேலியில் போய் நிற்கிது. அவர் இறங்கி நிற்கிறாரு. நம்ம ஆள் தூங்கினோமா அப்படியே. அப்போ தான் இந்த முடிச்சு பார்க்குறான், வண்டி எங்கே போயிடுச்சு? திருநெல்வேலிக்கு போயிடுச்சு. கீழே இறங்கி பார்க்குறான், திருநெல்வேலின்னு எழுதியிருக்குது. இல்லை, மதுரைக்குள்ளே வரும்பொழுது இவரை எழுப்பி விட சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி பார்க்குறான். யாராவது ஒருத்தர் சொன்னமே, அவர் எங்கேன்னு தேடி பார்த்தா அவர் பக்கத்தில் வர நிற்கிறார். என்ன சார், உங்ககிட்ட மதுரை வந்தோன்னு எழுப்பி விட சொன்னனே அப்படின்னு. அவர் இவனை இறங்க பார்க்குறாரு. என்னாச்சு? அவர் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் சொல்லவும் முடியலை. நீ இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீ இங்கே தான் இருக்கிறியா? அப்போ நீ இல்லையா? அது மதுரை வந்துச்சு. அவர் யாரோ ஒருத்தர் எழுப்பி விட்டார். அவர் எந்திரிக்கலை, இழுத்து பிடிச்சி கீழே தள்ளிட்டார். அவனை அப்போவே நான் இறக்கி விட்டுட்டேன், நீ இன்னும் இங்கே இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீயே என் கூட இவ்வளோ சண்டை போடுறேன்னா அங்கே இறந்தவன் என்ன திட்டிகிட்டு இருப்பான்.
நீ மதுரைக்கு போகிறவன் திருநெல்வேலி வந்துட்ட, நீ ஏன் என் கூட இவ்வளோ சண்டை போடுறன்னா அங்கே ஒருத்தன் நம்ம தள்ளி விட்டோமே அவன் பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். அதாவது சாமர்த்தியமாக வாழ பழகிக்கணும். நம்ம வாழ்க்கையில் பொறுப்புகள் இருக்கும், கடமைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். சாமர்த்தியமாக நம்ம வாழ்க்கை என்பது இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்கள். இந்த ஸ்லோகத்தில் ஏன்னா ஒரு ஸ்லோகம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது ரீகேப் பண்ண போகிறோம். என்ன இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது வேதோ நித்தியம் அதீயத்தாம் தத் உதித்தம் கர்மஸ்வனுஷ்டீயத்தாம் தேனேசஸ்ய விதீயத்தாம் அபச்சிதிஹி காமியே மதிஹி தஸ்யதாம் பாபோக பரித்துயத்தாம் பௌசுகே தோஷோனுசந்தீயத்தாம் ஆத்மேச்ச அவசியத்தாம் நிஜகிருஹாத் தூர்ணம் வினிர்கம்யத்தாம். இப்போ நீங்கள் தான் சொல்லணும். வேதோ நித்தியம் அதீயதாம். வேதமானது நாள்தோறும் ஓதப்பட வேண்டும். எப்படி தெரியுமா? குருமுகமாக குருவுக்கு சேவை செய்து முறைப்படி சாஸ்திரத்தை கற்க வேண்டும். சாஸ்திரத்துக்கு அப்படின்னா என்ன? வேதத்தை கற்பது மட்டும் இல்லை, வேதத்தின் அங்கத்தையும் கற்கணும். என்னது? வேதத்தின் அங்கங்களையும் நம்ம பார்க்கணும். சிக்ஷா, அது மாதிரி வேதத்தினுடைய அங்கங்கள்லாம் இருக்குது, அதையும் நம்ம படிக்கணும். அகங்காரம் இல்லாமல் கற்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கற்ற கல்வி வீடு பேற்றை தரும், மோட்சத்தையும் கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட். ரெண்டாவது விஷயம் தத் உதித்தம் கர்ம ஷு அனுஷ்டீயதா. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக கடைப்பிடிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய நைமித்திக கடமைகளை விடாமல் செய்யணும். எதை செய்யக்கூடாது? நிஷித்த கர்மத்தை செய்யக்கூடாது. காமிய கர்மத்தை விட்டுட்டா நல்லது. மனசு சொல்லுதா, ஒரு கஷ்டமாக இருக்குதா, இதை செஞ்சால் சரியாக போகுதுன்னு மனசு சொல்லுதா, சொன்னது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா, ஒரு காமிய கர்மம் செய்யலாம். ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. தேவைப்படும் பொழுது அதை விட்டுடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் எதை விட்டுடக்கூடாது? நித்திய கடமையும் நைமித்திய கடமையும் விட்டுடக்கூடாது. மூணாவது விஷயம் தேன ஈசஸ்ய விதீயத்தாம் அப்பச்சிதிஹி. செயல்களை பகவானுக்கு செய்யும் பூஜையாக செய்ய வேண்டும். அதாவது அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யணும். எந்த காரியம் செஞ்சாலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யணும். செய்தால் என்ன நடக்கும்? மன தூய்மை வரும். அதான் அதனுடைய ரிசல்ட். அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யும் பொழுது மன தூய்மை கிடைக்கும். அதன் மூலமாக இறை அனுபூதி என்பது சாத்தியமாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாலாவது காமியே மதிஹி தெஜ்யதா. பலனை விரும்பி செய்யக்கூடிய காரியங்களே உள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும். அதாவது பலனில் ஆசை வச்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா பிறவி தொடரும், கண்டினியூஸ் ஆகும். ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா ஆசையை விடணும். வேலை செய்யணும், என்ன பண்ணக்கூடாது? அதனால் வரக்கூடிய பலனில் ஆசை வைக்கக்கூடாது. அதனால் துன்பம் நீங்கலாம் அப்படின்னா, துன்பம் நீங்கணும் அப்படின்னா உடல் போகணும். உடல் இருக்கிற வரைக்கும் துன்பம் இருக்கும். எப்போ உடலை விட்டு நாம் நீங்கும் பொழுது தான் துன்பம் இல்லாத நிலை வரும். அப்போ உடல் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கர்மங்கள் கம்ப்ளீட் ஆகணும். கர்மத்தை யோகமாக செஞ்சால் தான் கர்மங்கள் கம்ப்ளீட் ஆகும். கர்மமாக செய்தோம் என்றால் அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். கர்மமாக எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது என்ன பண்ணும்? திரும்ப நல்லதோ கெட்டதோ நம்ம டெபாசிட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பேங்க்கில் பணம் போடுறீங்க, போட போட என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். அப்போ அதுதான் கர்மமாக செய்கிறது. கர்ம யோகமாக செஞ்சேன் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? விடுதலை. அதாவது ஒரு சங்கிலியை இப்படி சுற்றுறதுக்கும் ரிவர்ஸில் சுற்றுறதுக்கும் உள்ள வித்தியாசம். கர்ம யோகமாக செய்யும் பொழுது அதுலேருந்து விடுபடுவதற்கு உதவி செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ கர்மங்கள் அழிந்தால்தான் ஆத்ம இச்சா வரும். இந்த ஸ்லோகத்தில் கடைசி லைனில் என்ன வருது? ஆத்ம இச்சான்னு இருக்கு இல்லையா? கர்மங்கள் கம்ப்ளீட்டாக அழிஞ்சாதான் ஆத்ம இச்சை நமக்கு வரும். அடுத்தது
பாப்போக பரித்துயத்தாம், அதாவது பாவக்குவியல் நன்றாக பொசுக்கப்பட வேண்டும், அல்லது விருப்பு வெறுப்பு இல்லாமல் ராகத்வேஷம் இல்லாமல் எல்லா காரியத்தையும் செய்யணும். அதாவது பிராயஷ்சித்தம் செய்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. ஏன்னா எத்தனையோ ஜென்மங்கள் கடந்து வந்திருக்கிறோம், ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் பண்ணி நம்மளால முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? ராகத்வேஷம் இல்லாமல் காரியத்தை செய்து பழகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாவ சுகே தோஷ அனுசந்தீயதாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது எல்லா இன்பத்திலையும் ஒரு கொஞ்சமாவது துன்பம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த துன்பம் இருக்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்று அதிருப்திகரம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக சாதகர்கள் வாழ்க்கையில் எல்லாம் அடைஞ்சிட்டேன், ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் நமக்கு வந்துட்ட உடனே எனக்கு எல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. அது ஆன்மீக சாதகர்கள் வாழ்க்கையில் எனக்கு இன்னும் அதிகமாக போகணும். அந்த அதிருப்திகரம் எதில் இருக்கணும்? சாதனையில் இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதிருப்திகரம் எப்போதும் இருக்கணும். அடிமைத்தனத்திலிருந்து விடுபடணும். நம்ம பொலிட்டிக்கலாக என்ன பண்ணிட்டோம், நமக்கு கண்ட்ரிக்கு விடுதலை 1947 கிடைச்சிருச்சு. இன்னும் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் என்ன பண்ணுறோம், நமக்குள்ளே அந்த அடிமை புத்தி இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொன்னால், புதுசாக ஒரு வந்துச்சுன்னா அதெல்லாம் காலங்காலமாக அப்படியே இருக்கிறது, அப்படியே போகட்டும் என்ன சொல்லிடுறோம், அப்படியே இருக்கட்டும். இன்னும் புதுசாக எதையும் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அப்போ புதுசாக ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை என்ன பண்ண நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் இந்த அடிமை புத்தியில் இருந்தோம்னா இதையும் ஏற்றுக்காது. நான் இப்படியே வந்துட்டேன், காலையில் எழுந்தவுடனே கரெக்டாக 1 லிட்டர் காஃபி குடிப்பேன், பழக்கம் வச்சுருக்கேன், நான் எந்த ஊருக்கு போனாலும் இந்த காஃபி தான் குடிப்பேன், என்னது அது ஒரு அடிமைத்தனம். எந்த ஊருக்கு போனாலும் அந்த மாதிரி நம்ம ஒரு கம்ஃபர்ட்டை எதிர்பார்க்கிறது, அதுலேருந்து எல்லாத்துலேயும் விடுபட்டு வரணும். காஃபிங்கிறது ஒரு சின்ன உதாரணம். அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வச்சுருப்போம், அதுலேருந்து எல்லாத்துலேருந்து நம்ம விடுபட்டு வரணும். அடுத்தது ஆத்ம இச்சா விவசியத்தாம், ஆத்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு நம்ம பார்த்தோம் மகா வாக்கியங்கள். அப்புறமா நித்யாநித்திய வஸ்து விவேகம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதாவது தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு நிறைய உபதேசங்கள்லாம் பார்த்தோம். யாக்ஞவல்கியர், அவருடைய மனைவிகள் 2 மனைவிகள் காத்தியாயினி, மைத்ரேயி, இவங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஒரு சில அந்த உதாரணங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், இந்த பொருள் புரிஞ்சிடும். ஆத்மேச்சா விவசியத்தாம். அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, இன்னொருத்தவங்க என்ன கேட்டாங்க, இந்த பொருளெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களே இதனால எனக்கு சந்தோஷம் வருமா, இதெல்லாம் விட்டுட்டு போகிறீங்கன்னா இதை விட பெரிய சந்தோஷத்தை நீங்கள் நினச்சி போகிறீங்க, எனக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. அந்த புத்தி நமக்குள்ளே இருக்கணும். இப்போ நமக்கு வரக்கூடிய இன்பங்கள் வரும் பொழுது இதை நம்ம பார்க்கணும், சிந்தனை பண்ணி பார்க்கணும். உண்மையிலேயே எனக்கு இது தேவையா இல்லையா, அப்போவே வேண்டான்னு சொல்ல பழகணும். வீட்டில் நிறைய பொருள்கள் இருக்குது, இன்னொருத்தர் ஒரு பொருளை கொடுக்குறாரு, என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு வாங்கி வச்சுக்கக்கூடாது. இலவசமாக யாருக்கும் எதையும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை இருக்கிறது, ஒரு முயற்சி இருக்கிறது, அதுக்குறான உழைப்பு இருக்கிறது. அதனால் இலவசங்களை என்ன பண்ணணும், வரும் பொழுது தவிர்க்க பழகணும். அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்த்தது நிஜ கிரகாத்து தூர்ணம் வினிர்கம்யதா, அதாவது எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ உடல் அப்படிங்கிற சிறையிலேருந்து ஆத்மா என்ன பண்ணிக்குதான், இந்த உடம்பு அப்படிங்கிற சிறைக்குள்ளே இருக்கிறது, அதுலேருந்து அதை விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உடல் என்ற சிறையிலேருந்து ஆத்மாவை விடுவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேதாந்த விசாரம் பண்ணணும். வேதாந்த விசாரம் செய்யும் பொழுது தான் ஆத்மாவுக்கு விடுதலை வரும். அதாவது இந்த ஸ்லோகத்தில் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் 2 நல்லா சொல்லி கொடுத்தாங்க. வானப்பிரசத்துக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாரு, இதோட கண்டினியூவேஷன் அடுத்த ஸ்லோகத்தில் வரும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை படிச்சிருவோம். வேதோ நித்யமதீயதா ததுதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதா தேனே சஸ்ய விதீயதாம் அபச்சிதிஹி.
काम्ये मतिस्त्यज्यताम् पापोगः परितूयताम् भवसुखे दोषो न सन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய பூரணமான அருளால் முதல் ஸ்லோகம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணணும். இதை பற்றின சிந்தனை பண்ணணும். இதை பற்றி கேட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் 2வது ஸ்லோகம், அதாவது 9வது உபதேசம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.